அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலன் நூரி வா அஹ்லிஹி. மூமின்களே, இறை நம்பிக்கையாளர்களே, நாம் ஒவ்வொருவருமே இறைவனுடைய அளவில்லாத ரஹ்மத்து கொண்டு புனிதமான பூக்காலமாகிய ரமலான் மாதத்தில் நாம் இன்று நிலைத்திருக்கின்றோம். நாம் ஒவ்வொருவருமே நோன்பாளியாக இருக்கின்றோம். இறைவன் நமது நோன்பை ஏற்றுக்கொள்வானாக. நாம் செய்யக்கூடிய அமல்களையும் ரப்பு ஏற்றுக்கொள்வானாக. இதை போலவே இன்னும் பல ரமலான் மாதங்களிலும் நாம் இறைவனுக்கு வேண்டி நோன்பு வைக்கவும் பல இபாதத்துகள் செய்யவும் இறைவன் நமக்கு நல்ல ஆஃபியத்துள்ள ஆரோக்கியத்தை வழங்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மோமின்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் எல்லாருக்குமே பெரிய ஒரு தலைவலியாக இருக்கக்கூடிய, பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டு வீட்டிலிருந்து வெளியே கூட இறங்க முடியாத ஒரு விஷயமான கடனை பற்றி தான். வேதனைகளை பற்றி கூறக்கூடியவர்களில் அதிகமானோர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்பது இந்த கடுமையான கடனை பற்றி தான். இந்த கடன் என்பது ஒரு மனிதனுடைய துனியா வாழ்க்கையும் சரி, ஆகிரத்துடைய வாழ்க்கையும் சரி இழக்க வைக்கிறது, நஷ்டமாக்கிறது. கடனை பற்றி நான் அதிகமாக சொல்ல வேண்டிய தேவையில்லை. இதற்கு முன்னாடி நிறைய வீடியோவில் நான் கடனை பற்றியுள்ள வீடியோக்கள் அப்லோட் பண்ணியிருந்தேன். கடனோடு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த ரமலான் மாதத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் செய்யும் போது இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய அந்த கடன் என்பது உங்களுக்கு அடைந்து கிடைக்கும். அந்த அளவிற்கு மகத்தான இறைவனுடைய 99 திருநாமங்களில் சக்தி பெற்ற கூர்மையான ஒரு திருநாமத்தை தான் நான் உங்களிடம் இன்று பகிர்ந்து கொள்கிறேன். இதை நீங்கள் 100 தடவை ஓதினால் போதுமானது. அது ஃபஜருக்கு பின்னதாகவும் ஓதலாம் அல்லது மகரிப்புக்கு பின்னதாகவும் ஓதலாம். இதை நீங்கள் நாம் நிலைத்திருக்கக்கூடிய இந்த ரமலானின் அழகிய நாட்களில் 7 நாட்கள் நீங்கள் இதை செய்தால் போதுமானது. நல்ல ஆத்மார்த்தமாக நீங்கள் இதை ஓத வேண்டும். உறுதியாக கூறுகிறேன், அல்லாஹு தாலா உங்களுடைய கடனை அடைப்பதற்குள்ள வழிகளை இறைவன் ஏற்படுத்தி தருவான். அதன் மூலம் உங்களுடைய கடன் அடைந்து கிடைப்பதோடு உங்களுடைய செல்வத்தில், உங்களுடைய பணத்தில் உங்களுக்கு சிரமங்கள், கடினங்கள் என்பது உங்களுக்கு வராது. இதை நீங்கள் புனிதமான இந்த ரமலான் மாதத்தில் செய்தால் 100% அதற்கு உங்களுக்கு பதில் உறுதியாக கிடைக்கும். காரணம், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றாங்க, ரமலான் மாதத்தின் சிறப்பையும் அதில் உள்ள புனிதமான விஷயங்களையும் ஒரு அடியான் தெரிந்து கொண்டால், புரிந்து கொண்டால், அதன் பின்னர் இறைவனிடத்தில் அந்த அடியான் எந்த நேரத்திலும் கேட்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும், என்னுடைய ஆயுள் முழுவதும் ரமலான் மாதமாக இருந்தால் நல்லா இருக்கும் என்று. ரமலான் மாதம் என்றால் அதிக அற்புதங்கள் நிறைந்த ஒரு மாதமாகும். அல்லாஹு தாலா வேறு எந்த சமுதாயத்திற்கும் இந்த ஒரு சிறப்பை கொடுக்கவில்லை. நாம் ஒவ்வொருவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம், அல்லாஹு தாலா திருமறை குரானை இறக்கிய ஒரு மாதமாகும் இந்த புனிதமான ரமலான் மாதம் என்பது. அது மட்டுமில்லாமல் 1000 மாதங்களை விட சிறப்பு நிறைந்த ஒரு லேலத்துல் கதிர் இறங்கி இருக்கக்கூடிய ஒரு மாதமாகும் இது. அல்லாஹு தாலா இந்த புனிதமான ரமலான் மாதத்தின் ஒவ்வொரு இரவுகளிலும் அவனுடைய அடிமைகளுக்கு நரகத்திலிருந்து பாதுகாவலை வழங்குகின்றான். இந்த மாதத்தில் நாம் ஒரு ஃபர்லு செய்தால் 70 ஃபர்லு செய்த நன்மையை அடைகின்றோம். அதே போலவே ஒரு சுன்னத்து செய்தால் ஃபர்லு செய்த நன்மையை நாம் அடைகின்றோம். உண்மையான இறை நம்பிக்கையாளர்களுக்கு அவர்களுடைய ரிஸ்கில் இறைவன் விசாலத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாகும் இது. அது மட்டுமில்லாமல் ரஹ்மத்தின், பரக்கத்தின், சொர்க்கம் நுழைவதிலிருந்தும் நரகத்திலிருந்து பாதுகாவல் தருவதிலிருந்தும் அவனுடைய அடிமைகளுக்கு பரக்கத்தையும் அதிகமான ரஹ்மத்தையும், அதே போல அவர்கள் கேட்கக்கூடியவற்றையும் கேட்காதவற்றையும் தாராளமான அருட்கொடைகளை வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு பூக்காலமாகும் இந்த ரமலான் மாதம் என்பது. இன்னும் நரகத்தின் வாசல்கள் மூடப்படுகின்ற மாதமாகும். சொர்க்கம் என்பது அலங்கரிக்கப்படக்கூடிய ஒரு மாதமாகும் இந்த ரமலான் மாதம். அதே போலவே கொடிய ஷைத்தானை அல்லாஹு தாலா சங்கிலியில் இடக்கூடிய மாதமாகும் இந்த ரமலான் மாதம். ஒரு அடியானுடைய பிரார்த்தனைக்கு ஹிஜாபத்து கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகும் இந்த புனிதமான ரமலான் மாதம். இன்னும் சொல்ல சொல்ல தீராத அளவிற்கு சிறப்புகளும் மகத்துவங்களும் நிறைந்த ஒரு மாதமாகும் இந்த புனிதமான ரமலான் என்பது. அதனாலேயே மோமின்களே, நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை இந்த ரமலான் மாதத்தில் நீங்கள் செய்யும் போது அதற்கு இரட்டிப்பான பிரதிபலன் உங்களுக்கு கிடைக்கும். மோமின்களே, ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்களும் செல்வம் என்பது பெருகுவதற்கு, கடன் என்பது அடைவதற்கு, நமது ரிஸ்க் விசாலமாவதற்கு நிறைய வீடியோக்கள் இந்த சேனலை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். காரணம், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு செல்வம் என்பது அதிகரிக்கவும், நமது கடன் என்பது அடையவும், நமது ரிஸ்க் விசாலமாவதற்கும் நிறைய அமல்களை நமக்கு கற்றுத்தந்திருக்காங்க. இன்னைக்குள்ள வீடியோவில் நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வது ரொம்ப எஃபெக்டிவான, பவர்ஃபுல்லான இறைவனுடைய மகத்தான ஒரு திருநாமமாகும். அதற்கு முன்னதாக எனக்கு உங்களிடத்தில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், கடன்கள் அடைய வேண்டும் என்றால் அதற்கு வேண்டி நீங்கள் முயற்சிகள் எடுக்க வேண்டும், உழைக்க வேண்டும், ஆத்மார்த்தமாக முயற்சிகள் செய்ய வேண்டும்.
அதே போலவே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் செய்து கொண்டிருந்தால் உங்களுடைய முழு முயற்சியும் ஒரு நேர்மையும் உங்களிடத்தில் வேண்டும். அதற்கு கூடவே இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்தால், நீங்கள் செய்யக்கூடிய வேலையாக இருந்தாலும் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, அதில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியும். உங்களுடைய வேலையாக இருந்தாலும் பிஸ்னஸாக இருந்தாலும் எளிதாக உங்களுக்கு நடக்கும். இனி உங்களுடைய வேலை மூலமாகவும் பிஸ்னஸ் மூலமாகவும் உங்களுடைய அந்த கடன் அடையாது என்றால், அதனுடைய இன்கம் இல்லை என்றால், உங்களுக்கு அல்லாஹு தாலா நல்ல ஒரு வாய்ப்பை, நல்ல ஒரு வேலை, நல்ல ஒரு பிஸ்னஸை கடன் அடைவதற்குள்ள வாய்ப்பை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி தருவான். அது நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையில், நீங்களே அற்புதப்படக்கூடிய வகையில் உங்களிடத்தில் அது வந்து சேரும். இறைவனுடைய ஒரு உதவி என்பது இருந்து கொண்டே இருக்கும். அதனாலேயே உங்களுடைய வேலையிலும் பிஸ்னஸிலும் ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியும். இறைவனுடைய ஒரு காவல் இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களுக்கு வெற்றி மட்டுமே அங்கு கிடைக்கும். அந்த அளவிற்கு மகத்தான ஒரு வல்லமை வாய்ந்த கூர்மையான ஒரு இஸ்மை தான் நான் பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் இந்த ஒரு திருநாமத்தை 100 தடவை ஓதினால் போதுமானது. இந்த ஒரு திருநாமத்தை ஃபஜ்ருக்கு பின்னரோ அல்லது மஹரிப்புக்கு பின்னரோ ஓதினால் போதுமானது. நீங்கள் மஹரிப்புக்கு பின்னதாக ஓதும்போது இன்னும் சிறந்ததாகும். உங்களுடைய நோன்பை துறந்துவிட்டு அதே இடத்திலிருந்து நீங்கள் திக்ருகளையும் துவாக்களையும் ஓதிவிட்டு இந்த ஒரு திருநாமத்தை 100 தடவை ஓதினால் போதுமானது. நீங்கள் இதை ஓதும்போது முழு நம்பிக்கையோடு ஈமானோடு ஓத வேண்டும். கடன் அடைந்தால் அடையட்டும், 100 தடவை தானே ஓதி பார்ப்போம் அப்படின்னு ஒரு விளையாட்டுத்தனமாக இதை ஓதக்கூடாது. இதை ஓதுவதால் என்னுடைய ரப்பு என்னுடைய கடனை அடைத்து தருவான், என்னுடைய ரிஸ்க் என்பது விசாலமாகும், என்னுடைய வாழ்க்கையில் சம்பாத்தியம் என்பது உயரத் தொடங்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் இதை ஓத வேண்டும். இந்த ஒரு இஸ்மை ஓதுவதால் உங்களுடைய கடன் அடைவது மட்டுமல்ல, உங்களுடைய ரிஸ்க் விசாலமாவது மட்டுமில்லாமல் இறைவன் உங்களுடைய நோயை ஷிஃபாக்கி தருவான், குணப்படுத்தி தருவான். நமது நோய்களுக்கு ஷிஃபாவை கொண்டு தரக்கூடிய ஒரு கூர்மையான ஒரு திக்ராகும் இது. சில நோய்களை நம் டாக்டர்களிடம் கூறினால் கூட இந்த நோய் வருவதற்கு என்ன காரணம், எப்படி வந்தது, என்ன என்று அவர்களுக்கு கூட தெரியாத நோய்களும் இப்பொழுது இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அந்த நோயை நமக்கு வழங்கியதும் ரப்பு தான், அந்த நோயை நம்மிடத்திலிருந்து ஷிஃபா ஆக்கி தருவதும் நமது ரப்பு தான். அதனால் இந்த இஸ்மை ஓதி நீங்கள் இறைவிடத்தில் துவா செய்யும் போது எவ்வளவு கடுமையான ஒரு நோய் உங்களிடத்தில் இருந்தாலும் அதற்கு அல்லாஹு தாலா உங்களுக்கு ஷிஃபா வழங்குவான், குணப்படுத்தி தருவான். இதை மகான்கள் நமக்கு கற்றுத்தருகிறாங்க. இந்த இஸ்மை 100 தடவை ஓதுவதற்கு அதிக நேரம் நமக்கு தேவையில்லை. கூடி போனால் ஒரு 3 அல்லது 4 நிமிடத்தில் நமக்கு ஓதி முடித்து விடலாம். இனி அந்த சக்தி பெற்ற மகத்தான ஒரு வல்லமை மிகுந்த பிரார்த்தனைக்கு வேகமாக பதில் கிடைக்கக்கூடிய ஒரு இஸ்மு தான் யா பாரியு யா அல்லா, யா பாரியு யா அல்லா, யா பாரியு யா அல்லா. இந்த ஒரு மகத்தான இஸ்மை இஷா மஹரிப்புடைய இடையில் அல்லது ஃபஜ்ருக்கு பின்னதாக 7 நாட்கள் 100 தடவை ஓதிக்கொள்ளுங்கள். நாம் இருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய முதல் நாட்களிலேயே நீங்கள் இதை ஆரம்பித்து விடுங்கள். இந்த ஒரு திருநாமத்தை தொழுகை இல்லாத பெண்களுக்கும் ஓதலாம். அதனால் எனக்கு தொழுகை இல்லை, ஓதக்கூடாது, முடங்கிவிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டிய தேவையில்லை. எந்த நேரத்திலும் நமக்கு அஸ்மால் ஹுஸ்னா ஓதலாம். இந்த புனிதமான ரமலான் மாதத்தில் இதை ஓதுவதால் உங்களுடைய கடன் அடைவதற்குள்ள வழியை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி தருவான். கடன் என்பது அடையும், உங்களுடைய ரிஸ்க் என்பது விசாலமாகும், உங்களுடைய செல்வம் என்பது அதிகரிக்கும், உங்களுடைய நோய்களை அல்லாஹ் தாலா ஷிஃபா ஆக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ். இப்பொழுது இந்த வீடியோ கேட்கக்கூடிய சிலர் சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம், இதை ஓதினால் என்னுடைய கடன் அடையுமா அப்படின்னு. மூமின்களே, எந்த நேரத்திலும் நீங்கள் அப்படி சிந்திக்கவே கூடாது, யோசிக்கவே கூடாது. அது நமது ஈமான் குறைகின்ற ஒரு அடையாளமாகும், ஈமான் நஷ்டப்படுகின்ற ஒரு அடையாளமாகும். காரணம், உங்களுடைய ஈமானை நஷ்டப்படுத்தக்கூடிய எந்த ஒரு செயலையுமே இந்த ரமலான் மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடாது. காரணம், இது நமது இந்த உலகத்தை, நம்மை, இந்த மண்ணை அனைத்தையுமே படைத்த, இந்த உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடிய நமது இறைவனுடைய மகத்தான ஒரு திருநாமமாகும். என்னுடைய திருநாமத்தை அழைத்து பிரார்த்தனை செய்தால் நான் பதில் தருவேன் என்று அல்லாஹ் நம்மிடத்தில் கூறுகிறான். இதை நமக்கு இஸ்லாம் கற்று தருகிறது. அதனாலேயே இந்த இஸ்மை நான் கற்றுத்தந்த முறையில் நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். அதன் பின் ஆத்மார்த்தமாக முழு மனதோடு நீங்கள் துவா செய்யுங்கள். உறுதியான ஒரு விஷயமாகும். அல்லாஹு தாலா உங்களுடைய சகல வேதனைகளையும் மாற்றி தருவான். உங்களுக்கே அந்த ஒரு மாற்றத்தை உணர முடியும். அல்லாஹு தாலா இந்த ஒரு அறிவை படிப்பதற்கு நமக்கு அருள் புரிந்தது போல இதை நமது வாழ்க்கையில் செய்யவும் இறைவன் நமக்கு அருள் புரிவான். இந்த புனிதமான மாதத்தின் பரக்கத்து கொண்டு, மகத்தான அஸ்மால் ஹுஸ்னாவின் பரக்கத்து கொண்டு அல்லாஹு தாலா நமது சகல கடனையும் அடைத்து தருவானாக.
நமது மரணம் வரை பணத்திற்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாத ஒரு நிலை அல்லாஹு தாலா நமக்கு வழங்குவானாக. ஈமானுள்ள ஒரு மரணத்தை சுவைக்க இறைவன் நமக்கு அருள் புரிவானாக. நாளை மரணமடையக்கூடிய நேரத்தில் நமது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருப்பதற்கு நமக்கும் இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன் பி ரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன். மறுபடியும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.